மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மருந்து கடையில் கூட கிடைக்காத மருந்துங்க இது. உங்கள் கிராமத்து சந்தையில் கிடைக்கும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும், குடல் புண்ணை குணமாக்கும், எலும்புகளை பலப்படுத்தும். அந்த அற்புத கிழங்கு தாங்க பனங்கிழங்கு. இன்று பனங்கிழங்கின் அதிர்ச்சியான அற்புதமான மருத்துவ நன்மைகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பனங்கிழங்குனா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நிறைய பேருக்கு பனங்கிழங்குனா என்னன்னே தெரியாது. இது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதாவது பனங்கிழங்குங்கிறது பனை மரத்தோட கொட்டையிலிருந்து வரக்கூடிய ஒரு கிழங்கு தாங்க பனங்கிழங்கு. இந்த கொட்டையை பூமிக்கு அடியில் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சோம்னா கொஞ்ச நாள் கழித்து அது முளைச்சி நம்மளுக்கு இந்த பனங்கிழங்கா கிடைக்கும். இது சுவையாகவும் சத்துக்கள் நிறைந்தும் இருக்கும். இது நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் இதை இயற்கை ஆற்றல் தரக்கூடிய ஒரு முட்டாய் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வர்றாங்க. இது அவ்வளவு சத்துக்களை கொண்டது இந்த பனங்கிழங்கு. இதனுடைய நன்மைகளை பார்க்கலாம். முதலாவது, உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். பனங்கிழங்குல உள்ள இயற்கை சத்துக்கள் உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதுவும் முக்கியமாக கோடை காலத்தில் நம்ம தினமும் ஒரு துண்டு சாப்பிட்டு வந்தோம்னா ஹீட் ஸ்ட்ரோக் அபாயத்தை நம்ம தடுக்கலாம். ரெண்டாவது நன்மை என்னென்னா, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதிக அளவில் நார்ச்சத்து இருப்பதால் இது ஜீரணத்தை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. மலச்சிக்கல், வயிற்றுப்புண், அசிடிட்டி பிரச்சனைகள்ல இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்கும். குடல்ல நல்ல பாக்டீரியாக்களை வளர செய்யறதுக்கு இது உதவி பண்ணுது. மூன்றாவது நன்மை, இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்குது. இயற்கையாகவே இது இனிப்பாக இருந்தாலும் இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு. அதாவது இரத்த சர்க்கரை அளவை மெதுவாகத்தான் உயரச் செய்யும். அதனால் இவங்க டயபெட்டிஸ் நோயாளி இதை பயப்படாமல் நம்ம பனங்கிழங்க நம்ம சாப்பிடலாம். இது இனிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. இது டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபுட். நான்காவது நன்மை என்னன்னா, எலும்புகள் மற்றும் பற்களுக்கு நல்ல வலிமையை கொடுக்கக்கூடியது. அதாவது சிறு வயது பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு எலும்புகள் தேய்மானம் ஆகி இருக்கும். அப்போ இந்த உணவை அவங்க எடுத்துக்கிற பொழுது அவங்களுடைய எலும்புகள் வலிமை அடைய செய்யும். ஏன்னா இதில் அதிக அளவில் கால்சியம், பாஸ்பரஸ் இருக்கிறதுனால எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது இந்த உணவு. அதே பல் ஈறு பிரச்சனைகளையும் தடுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. ஐந்தாவது நன்மை, உடல் எடையை அதிகரிக்க செய்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. அதாவது முக்கியமாக வளரும் குழந்தைகளுக்கு நீங்கள் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் உடல் எடையை அதிகரிக்க செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த பனங்கிழங்க தினமும் சிறிது அளவு உணவில் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல உடல், ஆரோக்கியமான உடல் எடை அதிகரிக்க செய்யும். நம்ம இதுக்காக எவ்வளவோ செலவு பண்ணுவோம். அதாவது அதிக விலை போட்டு பல உணவுகளை வாங்கி கொடுப்பீங்க. இது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விலையும் கம்மி தான். இது இந்த பொங்கல் டைமில் சீசனாக கிடைக்கும், சீசனபிளாக நிறைய கிடைக்கும். ஸோ அந்த டைமில் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. உடலுக்கு நல்ல பலத்தையும் சக்தியையும் கொடுக்கக்கூடியது இந்த கிழங்கு. ஆறாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இயற்கையாகவே இதில் கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் மினரல்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால இது உடல் சோர்வு, களைப்புகளை நீக்கும். முக்கியமாக சில பேருக்கெல்லாம் அடிக்கடி சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை ஒரு துண்டு டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதாவது சீசனில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனையும் குறைக்கிற தன்மை இந்த கிழங்குக்கு இருக்குது. பனங்கிழங்கு சாப்பிடும் சரியான நேரம் என்னென்னா, காலை உணவுக்கு முன்னாடி சிறிதளவு ஒரு பீஸ் சாப்பிட்டா உங்களுக்கு ஜீரணத்தை நல்லா செயல்பட வைக்கும். அதே மாதிரி மதிய உணவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடலுக்கு நல்ல சக்திகளை அது தரும். தினசரி நீங்கள் சிறிது அளவில் எடுத்தாவே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதிக அளவில் எடுக்க வேண்டாம். அதிக அளவில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுப்போக்கு, சிலருக்கு மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும் என்றால், சளி பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க குறைவாக சாப்பிட வேண்டும். குழந்தைகளுக்கு மிக அதிகமாக கொடுக்க வேண்டாம். சிறிது அளவு கொடுத்தாவே அவங்களுக்கு போதுமானது. மருந்தாகவும் உணவாகவும் விளங்கும் இந்த பனங்கிழங்கு நம்ம பாரம்பரியத்துடைய பொக்கிஷங்க. இந்த இயற்கை கிழங்கை உணவில் சேர்த்துக்கிறங்க. உங்கள் உடல் ஆரோக்கியம் உறுதியாகும். இனிமே இந்த கிழங்கை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.